இப்போ வந்து ஒரு சீரீஸ் மாதிரி பண்ண போகிறோம் ஐயங்கார் கிச்சனில். என்ன சீரீஸ் அப்படின்னா, ரக்ஷாவோட சவுந்தராவோடைய எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இந்தியாவிலேருந்து எப்படி இங்கே யூஎஸ்ஏக்கு மூவ் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ் இருந்தது, என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேச போகிறோம். ஹலோ ரக்ஷா, ஹலோ சௌந்தர்யா. நமஸ்காரம். எப்படி இருக்கேள்? சௌக்கியமா? வெரி குட், வெரி குட். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ், ப்ராக்டிக்கல் அந்த சேலஞ்சஸ் இங்கே வர்றதுக்கு முன்னால் என்னென்ன பிளானிங், இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்தது லைஃபு, இப்போ எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்திருக்கீள். ஏன்னா இந்த ஷார்ட் ஸ்பேனில் வந்து உங்களுக்கு வந்து கல்யாணம் நடந்து இந்தியாவில் வந்து சீமந்தம் வந்துச்சு, திருப்பி இங்கே வந்து குழந்தைய டெலிவரி பண்ணி குழந்தைய வளர்த்து, அது வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சஸ் தான். ஸோ அதை வந்து நீங்கள் அதை வந்து ஓவர் கம் பண்ணேன், எப்படி ஹேண்டில் பண்ணேங்கிறத எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த சீரீஸ் வந்து சீரீஸ்ன்ற மாதிரி கண்டினியூஸ் எபிசோட்ஸ் வந்து நிறைய வரப்போகுது ஃபியூச்சரில். அண்ட் அஃப்கோர்ஸ் யூஎஸ் வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கே வந்து மல்டிபிள் டவுட்ஸ் இருந்தது, லைக் எக்கச்சக்க டவுட்ஸ். அது பாதி கிளாரிஃபை ஆச்சு, பாதி கிளாரிஃபை ஆகாமல் இங்கே வந்து கிளாரிஃபை பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ பார்க்குற வாழ்க்கை வந்து மேபி பேரண்ட்ஸ் பிளான் பண்ணலாம், அவளோட குழந்தையில பார்க்கறதுக்கோ இல்லைன்னா பேரன் பேத்தி பார்க்கறதுக்கு பிளான் பண்ணலாம், இல்லைன்னா அவ பசங்களே இங்கே வந்து படிக்கிறதுக்கோ இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்து வர்றதுக்கோ பிளான் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எனி டவுட்ஸ், விசா ரிலேட்டட் டவுட்ஸாக இருக்கலாம், இல்லை இங்கே லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டவுட்ஸ், எனி டவுட்ஸ் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து டெஃபினட்டாக அப்ரோச் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து we will be definitely addressing those questions. ஸோ வெரி குட், வெரி குட். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்கள் நாலேஜ்க்கு என்னென்ன இருக்குல்ல ஷேர் பண்ணுறோம் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலி நான் டாலஸில் இருக்கேன், இப்போ நியூ ஜெர்சி வந்திருக்கிறதுனால கம்பைன் பண்ணி 2 பேரும் வீடியோ போடுறோம். ஆர்எல்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க ரெகுலராக. நான் அங்கேருந்து மண்ணி இங்கேருந்து இதர் கம்பைன் பண்ணி ஆர் எப்படி என்ன ஃபீஸிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை வந்து பார்த்துட்டு வில் பி போஸ்டிங் வீடியோஸ் ரெகுலர்லி. ஓகே. அண்ட் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுவோம். ஸோ என்னென்ன டவுட்ஸ், கொஷின்ஸ் இருக்கோ கமெண்ட்ஸில் போடுங்க. ரக்ஷா அண்ட் சௌந்தர்யா வில் அட்ரஸ் தோஸ் கொஷின்ஸ். அண்ட் நிறைய பேருக்கு யூஎஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையும் இருக்கும். அவளும் வந்து உங்களுக்கு ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கணும் இங்கே பற்றி அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டெஃபினட்டாக வந்து அதுக்கும் வந்து வில் ஆன்சர். குட், குட். ஸோ நான் வந்து யூஎஸ்க்கு வந்து 2023 வந்தேன். மன்னி வந்து 1 year பிஃபோர் 2022 வந்தா. பட் நாங்கள் வந்து ஒரே வீசா ஒரே இதில் வந்தாலும் சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து நாங்கள் வந்த அந்த வேல இருந்தது. மன்னி வந்து அண்ணாவோட சேர்ந்து வந்தா. ஃபர்ஸ்ட் விஸ்வேஷ் வந்துட்டாரு, அவர் வந்து படிச்சுட்டு இருந்தார். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி நான் வந்தேன். ஸோ அதுலேயே ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ மன்னி வந்து அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ண உடனே நான் வந்து என்னோட ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் கம்பேரிட்டிவ்லி அவங்களது வந்து இட் வாஸ் லிட்டில் காம்ப்ளெக்ஸ். அவங்களோட வே வந்து அவங்க வந்த விதமாகட்டும், அவங்களோட எல்லாமே வந்து இட் வாஸ் நாட் வெரி ஈஸி. மோர் தென் காம்ப்ளெக்ஸ், ஈஸி கிடையாது. ஸோ அதனால அவங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட ஒரு குட்டி வெர்ஷன் தான் என்னோடது. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. ஸோ நவ் ஓவர் டு ரக்ஷா. ஹாய் ரக்ஷா, எப்படி இருக்க? ஃபைன் பண்ணி அப்படி. ஓகே. ஸோ எங்களுக்கு வந்து எனக்கு விக்னேஷ்க்கும் 2022 ஃபெப்ரவரியில் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 6 monthsல வி மூவ் டு த யூஎஸ். ஓகே. மூவ் பண்ணும்போது விக்னேஷ் ஸ்டூடெண்ட், நான் ஸ்டூடெண்ட்டோட டிபெண்ட்டாக வந்தேன். ஸோ எங்களுக்கு வந்து வந்த கொஷின்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மோர் வந்து எல்லாருமே வந்து டிபெண்ட் வீசாவில் மூவ் பண்ணும்போது இங்கே இமிக்ரெண்ட் ஆகிட மாட்டோமா, அங்கே ரிட்டர்ன் ஆவாங்களான்றது தான் வந்து வீசாக்கான பேசிஸாகவே இருக்கும், கொஷனுக்கான பேசிஸாக. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு கிளியர் பண்ணுறது, டு ப்ரூவ் தட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் இங்கே வந்து படிக்கிறதுக்கு வரோன்னு காமிக்கிறதே வந்து அதுதான் பெரிய டாஸ்காக இருந்தது. ஃபஸ்ட்டு எங்கள் கொஷின்ஸ் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, மோர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. 2 பேர் மூவ் யூஸ்வலி படிக்கிறதுனா ஒருத்தர் வருவாங்க, பட் 2 பேர் வரும்போது இன்கம் இருக்காது, பட் இங்கே வந்து சஸ்டெயின் பண்ணணும். அதுக்கான வந்து ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி இருக்கான்னு பார்த்தாங்க முதல்ல வீசாக்கு அப்ளை பண்ணும்போது. அதுதான் வந்து மெயின் பேசிஸாக இருந்தது. அண்ட் இங்கே வந்து இல்லீகலாக ஏர்ன் பண்ண மாட்டோமான்றது வந்து ஒரு பெரிய விஷயம். எல்லாரும் மெயினாக பார்க்குறது வந்து F2O இல்லை எனி டிபெண்ட் வீசாக்கு ஒர்க் ஆத்தரைசேஷன் இல்லை அப்படி, ஆனால் டிபெண்ட்டாக வரோம் அப்படின்னா இங்கே பார்க்குறது மெயினாக வந்து இங்கே வந்து இல்லீகலாக ஒர்க் பண்ண மாட்டோமா
அப்படின்றது தான். பட் இங்கே வரும்போது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஐயோ டிபெண்ட்டாக வந்துட்டா எதுவுமே பண்ண இருக்காதோ, வீட்லேயே இருக்கணுமோ அப்படின்றது தான் வந்து டிபெண்ட்டாக வரவங்களுக்கு முதல்ல கொஷின்ஸாக இருக்கும். பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது. F2ல வரவங்களா இருக்கட்டும், H4ல வரவங்களா இருக்கட்டும், எனி டிபெண்டன்ட் வீசா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இங்க. ஸோ F2ங்கிறது வந்து dependent on a student. H4 is dependent on a work visa holder. ஆமா. Okay. இங்க வரும்போது எதுவுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காதோ, நம்மளுக்கு work authorization வந்து கிடைக்கிற வரைக்கும் இருக்காதோன்றது பெரிய ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே. எஸ்பெஷலி இந்தியால ஒர்க் பண்ணிட்டு இங்க மூவ் ஆகும்போது ஒரு லோன்லி ஃபீலிங் வந்துருமோ, நம்ம எதுவுமே பண்ண மாட்டோமோ, the peers are catching up in India, நம்ம இங்க சும்மா இருக்கிற மாதிரி ஆயிடாதா. பட் அப்படி கிடையவே கிடையாது. நான் விக்னேஷோட கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுவேன். விக்னேஷ் மாஸ்டர்ஸ்க்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது F2 ஸ்டூடெண்ட் F2ல வரவங்க வந்து ஆர் ஃப்ரீ டு அட்டெண்ட் எனி கிளாஸஸ். எங்க இப்போ ஹஸ்பண்ட் படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா அங்கே போய் யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் வாலண்டியர் பண்ணலாம், நிறைய கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணலாம். எப்படி நம்மளுக்கு இந்தியாவில் வந்து ஆப்வியஸ்லி ஒரு 2022ல we would have started working. அதுக்கு வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து we have set the base இல்லை, அந்த மாதிரி நினச்சிக்கலாம். இங்கே வந்து ஒரு till we get the work authorization அதுக்கான ஒரு பேக்கப்பை பில்ட் பண்ணலாம். நம்ம வாலண்டியர் பண்ணி we can gain volunteer hours, இல்லைனா இன்னும் கொஞ்சம் நெட்வொர்க் பண்ணி we can meet more people, அப்ஸ்கில் பண்ணிக்கலாம். நிறைய கோர்சஸ் இருக்கு ஆன்லைனில், இதெல்லாம் படித்து we can keep ourselves occupied. இது இங்கே மூவ் ஆனப்புறம். பட் மூவ் ஆகிறதுக்கு நாங்கள் இந்தியாவில் பண்ண ஃபஸ்ட்டு ப்ரெப் என்ன அப்படின்னா, எங்கள் கேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நாங்கள் அப்ளை பண்ணும்போது நிறைய F2க்கான எஸ்பெஷலி எக்ஸ்போஷரே இல்லை. என்ன நடக்கும், என்ன கேட்பான், எதுவுமே தெரியல. ஸோ நிறைய பேர்கிட்ட பேசினோம். நாங்கள் கேட்டகரிஸ் பிரித்தோம். முதல்ல என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் வரும், ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக என்ன கொஷின் வரும், என்னோட ஒர்க் பேக்ரவுண்ட் ரிலேட்டடாக என்ன வரும், விக்னேஷோட ஒர்க் பேக்ரவுண்ட் ரிலேட்டடாக என்ன வரும், தென் காலேஜ் எங்கே மூவ் ஆகுறோம், என்ன காலேஜ், அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் முதல்ல செப்பரேட் பண்ணோம். அது கேஸ் டு கேஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ சௌந்தர்யாவோட கேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் ரெடி பண்ணிவிட்டு உட்காந்து ப்ரெப் பண்ணோம். பட் ஹானஸ்டாக இருந்தால் தான் வீசா கிடைக்கும். எதுவுமே ஃபேப்ரிகேட் பண்ண முடியாது. பட் ஒரு ப்ரெப் பண்ணிக்கிறது நல்லது. இன் அ வே தட் அங்கே போய் நம்ம அதை நம்ம கேஸை ப்ரெசென்ட் பண்ணும்போது, கொஷின்ஸ் கேட்கும்போது நம்மளும் கிளியராக பேசுவோம், படப்படன்னு பேசிட மாட்டோம், எதுவும் வளர மாட்டோம். இட் வில் பி ஈஸியர். தென் இது வீசா ரிலேட்டட். தென் கம்ஸ் என்ன எடுத்துன்னு வருது, எல்லாமே இங்கே கிடைக்குமா. இப்போ சௌந்தர்யா இருக்கிற இடம் மோர் இண்டியன்ஸ் அண்ட் இந்தியன் பாப்புலேஷன் அதிகம் டேலஸில். டேலஸ் நான் மூவ் பண்ணது நியூயார்க்குக்கு. பெருசாக இந்தியன்ஸ் வந்து காலேஜில் யார் கூட படிக்கிறாங்களோ அவங்க தான் இந்தியன்ஸ். மற்றபடின்னு பார்த்தா இந்தியன் இது வந்து பாப்புலேஷன் கொஞ்சம் கம்மி கம்பேரிட்டிவ்லி. ஸோ எல்லா இந்தியன் திங்ஸ் நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் தேவைப்படுறது கிடைக்குமா அப்படின்றது. பட் ஆக்சுவலி எல்லாம் கிடைக்கிறது இங்கே. நாங்கள் நிறைய ஓவர் பேக் பண்ணி ஓவர் ஆன்டிசிபேட் பண்ணி நிறைய பேக் பண்ணின்னு வந்தோம். உங்களுக்கு அதை பற்றி கொஷின்ஸ் இருந்தது, என்ன ஆக்சுவலாக உங்களுக்கு தேவைப்படும் இங்கே இருக்கிறவங்க கிட்டனா அதோட கொஷின்ஸும் அனுப்புங்க, we are ready to answer. இதை பற்றி தனியாக வீடியோ போடலாம். அண்ட் கொஞ்சம் ஸ்டேட் டு ஸ்டேட்டும் டிஃபர் ஆகும், என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது அப்படிங்கிறது. இதான் எங்களோட கேஸ். எங்களோட கொஷின்ஸ் வந்து மோர் நான் கூடயே சேர்ந்து வந்ததுனால ஃபைனான்சஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, ஒய்ஃப் வந்து கூட வரா, நான் ஒர்க் பண்ணுற ஏஜில் இருந்தேன். பட் டிபெண்ட்டாக வரும்போது ஐ கேனாட் ஒர்க். அப்போ வந்து இவன் நிஜமாவே சும்மா கூட இருக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதா வராளா, இல்லை வந்து வில் ஷி பி ஒர்க்கிங்ன்ற மாதிரி இல்லீகலாக கொஷின்ஸ் நிறைய இருந்தது எங்களுக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் இன்டர்வியூக்கும் ப்ரெப் பண்ணோம். பட் லக்கிலி they were very sweet and நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்து விசா ஆஃபீஸர்ஸ், இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து சீரியஸ் கிடையாது. டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கணும், நம்ம டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களோட ஹானஸ்ட் கேஸை ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணீங்க படப்படப்பு இல்லாமல் அப்படின்னாலே விசா அப்ரூவ் ஆகிடும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இதில் இல்லை அதுக்கு அடுத்ததில் வந்து விசா இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியே பேசலாம். நீங்கள் எப்படி போனீங்க, என்ன ப்ரிப்பரேஷன் என்ன இருந்தது, டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வச்சுருந்தேன், என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்தது, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணது அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோவில் பேசலாம். அப்புறம் நீ இந்த இது சொன்னல, இந்த கிளாஸ் விக்னேஷோட கிளாஸை நீ அட்டென்ட் பண்ணேன்னு,
ஸோ அது வந்து விக்னேஷோடைய சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் பண்ண முடியுமா இல்லை ஜென்ரலி யூ கேன் செலக்ட் எனி டாபிக் அண்ட் எனி டாபிக். எனக்கு சைக்காலஜியில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். ஸோ நான் அட்டன் பண்ணது எல்லாமே சைக்காலஜி லெக்சர்ஸ். அண்டர் கிராட் லெக்சர்ஸும் அட்டன் பண்ணியிருக்கேன், மாஸ்டர்ஸ் லெக்சர்ஸும் அட்டன் பண்ணியிருக்கேன், பிஹெச்டி கிளாஸில் கூட போய் உட்காந்துருக்கேன் நான். இந்தியாவில் வந்து கிளாஸ் எடுக்கிற சிஸ்டம், the atmosphere is very different compared to what it is here. இங்கே வந்து நீங்கள் போய் உங்கள் ப்ரொஃபஸர் இல்லை, இப்போ நான் வந்து ஹார்ட்லி அந்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் ஒரு தடவை 2 தடவை மீட் பண்ணியிருப்பேன். நான் சேம் கிளாஸை 2-3 தடவைக்கு மேலே அட்டன் பண்ணது கிடையாது. பட் ப்ரொஃபஸர்ஸ் ஆர் வெரி ஸ்வீட். நீங்கள் போய் ஸ்டில் நான் இந்தியாவில் இது படித்தேன், பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு அட்டன் யுவர் கிளாஸ்னு ஒரு மெயில் பண்ணலாம். சம்டைம்ஸ் நான் மெயில் பண்ணாமல் கூட போயிட்டு ப்ரொஃபஸர் வந்து என்ட்ரு ஆகும்போது கேட்டுட்டுலாம் பெர்மிஷன் கேட்டுட்டுலாம் போயிருக்கேன். ப்ரொஃபஸர்ஸ் ஆர் வெரி ஸ்வீட் ஹியர். எப்படி அப்படின்னா இங்கே வந்து எல்லாருமே நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும். யார் வந்து அவங்க கிளாஸில் வந்து உட்காடுறாங்க, வந்து நான் உட்காரட்டுமான்னு கேட்குறது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரௌட் ஃபீலிங். ஓ, நம்மளை மதித்து வந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க கேட்குறாங்களேன்னு தான் நினைப்பாங்களே தவிர இவங்க ஃபீஸ் பே பண்ணி இவங்க எங்கள் ஸ்டூடெண்ட் இல்லையேன்னு நினைக்க மாட்டாங்க யாரும். ஸோ ஆமாம். ஸோ ரொம்பவே அக்காமடேட்டிங்காக இருப்பாங்க, ஆசையாக எடுத்துப்பாங்க, அவங்க கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுவாங்க. ஐ எம் ஸ்டில் இன் டச் வித் ஃபியூ ப்ரொஃபஸர்ஸ். people are very nice here, especially வந்து நியூவா மூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் 1000 questions கேட்டாலும் people are ready to answer. கேட்டு பாதர் பண்ணுறோன்னு நினைக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ இதான் என்னோட வீசா எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து நம்ம சௌந்தர்யாவோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். இந்த மாதிரி ஒரு சீரீஸாக ஒரு அரௌண்ட் 10 minutes இருக்கிற ஷார்ட் வீடியோஸாக போஸ்ட் பண்ணுவோம். ஸோ பார்க்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒரு வீடியோவில் ஒரு டாபிக் கவர் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து ஜென்ரலாக வந்து நம்ம வீசா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சௌந்தர்யாவோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். Thank you. தேங்க்யூ. Thanks.